ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாறு போகிற வழியில் வந்து சின்னாறு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து நம்ம இந்த வல்ச்சர் சர்வே பாருக்கழுகுகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு பர்பஸான ட்ரிப்புக்காக தான் போயிருக்கோம். இது ஒரு நார்மல் ட்ரிப் கிடையாது. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்போடு நம்ம நேச்சர் சொசைட்டி ஆஃப் திருப்பூர் இந்த டீமோடு சேர்ந்து தான் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து இயற்கை மீது வந்து ஒரு பேரார்வம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து நம்ம இப்போ நல்லா டைமிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படி உள்ளே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், குறுகலாக இருக்கும். எதனால் அப்படின்னா, ரோடு வந்து ப்ராடாக இருந்துச்சுன்னா நம்மளால் எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரோடு ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி நீங்களும் போகிறப்ப வந்து ஓவர் ஸ்பீட் ரன் போகாமல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறப்ப வந்து மிதமான வேகத்தில் வந்து வண்டி இயக்குங்க. நாங்கள் அந்த மாதிரி போகிற வழியிலலாம் வந்து என்னென்ன ஸ்பீசிஸ்லாம் வந்து இருக்குது, பேர்ட்ஸு, வேறு அனிமல்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட நேரடியான கண்ட்ரோலில் அவங்க கூடயே சேர்ந்து தான் வந்து நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ அதனால் வந்து யார் வேணால் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு ப்ராப்பரான அனுமதியோடு தான் வந்து நம்ம உள்ளே போயிடும். அவங்களோட சேர்ந்து தான் போகிறோம், டீம் வந்து தனியாக போகல. நீங்கள் கேமரா இருந்தால் தான் வந்து பேர்ட் வாட்சிங் பண்ண முடியும்னு கிடையாது. ஒரு நல்ல பைனாக்குலர் இருந்தாலே வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டோட உதவியோடு வந்து நீங்கள் சூப்பராக வந்து பேர்ட் வாட்சிங் பண்ணலாம். ஸோ நாங்கள் அந்த லாங்கில் வந்து ஒரு கிரே ஹெரன் வந்து உட்காந்துட்ருக்கு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு எலிஃபண்ட் ஃபேமிலி வந்து அருமையாக வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லைஃப் டைமில் இப்படி ஒரு மூமெண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பப்ளிக் வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் வண்டியை வந்து நிறுத்திட்டு அதை எப்போ கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அருமையான மூமெண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இருந்துமே பாருங்கள், பப்ளிக் வந்து அதை பார்த்தா எக்ஸைட் ஆகுறாங்க. நிறுத்தாமல் போங்க அப்படின்னு சொல்கிறோம், இருந்தாலும் அவங்க நிறுத்துகிறாங்க. அந்த இடத்துலையே போய் நிறுத்துகிறாங்க பாருங்கள். ஸோ அவங்க எக்ஸைட்மெண்ட்டில் தான் அது பண்ணுறாங்க. அது டிஸ்டர்ப்னே தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறது, அது எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் அது அப்படி தான். அதான் யானைகள் வந்து நம்ம எப்போ பார்த்தாலுமே வந்து எத்தனை தடவை பார்த்தாலுமே லைஃப்பில் அது ஒரு மெஸ்மரைசிங்காக தான் இருக்கும். அது அப்படியான உயிரினம் தான் அது. அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயும் இந்த யானையோட ஃபேமிலியை ஒரு குட்டியோடு பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு கொடுப்பனை அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸில் ஒரு நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற ஒரு நல்ல யானை ஃபேமிலியை வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன ஃபேமிலி கிராஸ் பண்ணுறதே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது பார்க்குறக்கு. அதேமாதிரி ஒரு கூட்டம், யானை கூட்டம் 150 யானை 200 யானை கிராஸ் பண்ணால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்லாம் எனக்கு ஃப்யூச்சரில் பார்க்க முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் எக்காரணத்தை கொண்டும் அங்கே பாருங்கள், அந்த குட்டி எவ்வளோ பாதுகாப்பாக அணைச்சி கூட்டிகிட்டு வராங்க. அந்த முன்னாடி வர்றவங்கலாம் வந்து வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் மாதிரி கார்டு மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ எதாவது டிஸ்டர்பன்ஸ்னால் அந்த பின்னாடி வரவங்களாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறவங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் வனப்பகுதிகளில் போகிறப்ப நீங்கள் அனிமல்ஸை பார்க்க நேர்ந்தது அப்படின்னா எந்த தொல்லையும் பண்ணாமல் பாதுகாப்பான தூரத்தில் இருங்க. தயவு செஞ்சு இந்த கத்துறது, ஏதாவது சத்தம் எழுப்புறது, அந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத தொல்லைகளெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்க்குறதே வந்து ஒரு அருமையான விஷயம். அவ்வளோ ஒரு பொறுமையாக நின்று வண்டி வராத என்ஷூர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபேமிலி கிராஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அந்த டீம் கோஆர்டினேஷனும் வந்து பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு லெசனாக இருந்தது. எப்படி ஆர்கனைஸ்டாக வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மூணாறு போகிற வழியில் இந்த உடுமலையிலேருந்து இந்த மூணாறு போகிற ரூட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே எலிஃபண்ட்டு மற்ற அனிமல்ஸையுமே வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது வந்து தயவு செஞ்சு தொல்லை பண்ணாமல் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. இங்கே நாங்கள் உள்ளே போய் வந்து பேர்ட் வாட்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நாங்கள் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பறவைகளோட
இமேஜஸ் வந்து நான் இந்த வீடியோ முடியும் போது அட்டாச் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கிட்ட கேமராவில் நான் பைனாக்குலர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் கூட வந்த டீம் மெம்பர்ஸ் வந்து நல்லா சூப்பரான கேமரா வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த பறவைகளை பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த பிக்சர்ஸ்லாம் நாங்கள் வீடியோ எண்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிராஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். உண்மையாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாழ்நாள்லே மறக்காது. அதுலேயே அந்த குட்டி கண்ணுக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆகும். தமிழ்நாடும் கேரளையும் இணைக்கிற அந்த சின்னாறு செக் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்துட்டோம். நம்ம சின்ன வயசுலேருந்தே இயற்கை மீது ரொம்பவுமே ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது நேச்சர் சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்க்குறோம் இல்லையா இந்த படத்தில் இந்த பிக்சர்ஸில் இருக்க இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த சுற்றுவட்ட பகுதியில் வந்து இருக்குது. ஸோ நம்ம அது கூட சேர்ந்து வல்ச்சரையும் தேடி இப்போ நம்ம சின்னாறு ஒட்டிய வனப்பகுதிக்குள்ளே வந்து நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம டீமோடு சேர்ந்து. ஃபஸ்ட் டைம் வந்து முன்னாடி நம்ம ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்போடு வந்து நம்ம அவங்களோட பாதுகாப்போடு வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். போகிற வழி எங்கும் வந்து யானை வந்து அதோட எச்சத்தை வந்து போட்டிருந்தது, பயமுறுத்திட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்குறக்கு அந்த நதி ஓரமாக அப்படியே நடந்து போகிறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கொடி வந்து மேலே படர்ந்து போய் வந்து ஒரு மரமாக மாறி இருந்தது. அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. வனப்பகுதி எப்போவுமே வந்து நமக்கு ஒரு மெஸ்மரைசிங்கான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது தான் அங்கே தெரியும். அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அப்படியே படர்ந்து விரிஞ்ச அந்த கொடியை பார்க்கும்போது வந்து வனப்பகுதி வந்து எந்தளவுக்கு நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எகெயின் வந்து நம்ம அந்த யானையோட எச்சத்தை வந்து பார்க்குறோம். அது ரொம்பவே வந்து நம்மளை பயமுறுத்திட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து யானையோட கூட்டத்தை பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம இங்கே நடந்து போயிட்டு இருக்க பகுதியில் வந்து இப்போ அங்கே உள்ளெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பன்னியா இல்லை மானான்னு தெரியல, அவர் கை காமிச்சார் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு புதர்லேருந்து திடீர்னு எந்திரிச்சு ஓடிச்சு பயங்கரமாக. அப்படியே 2 செகண்ட் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டோம். ஏன்னா ஒரு வனப்பகுதிக்குள்ளே இருக்கோம், அது என்ன ஏதுன்னு தெரியாது இல்லையா. ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள். கொஞ்சம் அப்படியே பயமுறுத்துன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கணக்கெலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 50 விதமான பறவைகளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம். ஒரு சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பி வந்தோம் ஒரு 5 o'clock. இப்போ ஒரு 11 o'clock வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம். இந்த காலை பொழுது வந்து எவ்வளோ இனிமையானது அப்படிங்கிறது வந்து இந்த பறவைகள் நம்ம வந்து பார்த்தோம். அதுவும் அது ஸ்பெசிஃபிக்காக அதோட ஹேபிட்டட்ஸ், அது வாழிடத்துலேயே வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் எந்த வனவிலங்குகளையும் தொல்லை பண்ணாமல் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கார்லாம் எவ்வளோ சாகசமாக ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். கீழே இந்த காரோட பாடியெல்லாம் அடி வாங்குற அளவுக்கு அந்த பள்ளமாக இருக்குது. பட் அதில் மேனேஜபிளாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்களாட்டிருக்கு. ஓகே, குட். அப்புறம் இந்த மாதிரி கள்ளிப்பூ, இந்த மாதிரி காளான், இது என்ன டைப் காளான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள்.